Hi friends, welcome to Mambazha channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாம்பழம் வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. அது கேரளா ஸ்பெஷல் செய்ய போறோம். மாம்பழம் புளிச்சேரி செய்ய போறோங்க. நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல சமைக்க போறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த இதோட சேர்த்து போட்டுறணுங்க. தோல் மட்டும் எடுத்துருங்க. இப்போ எல்லா பழத்தையும் தோல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்தாச்சுங்க. பழத்தை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேஸில் வச்சுக்கலாம். இப்போ கேஸில் வச்சாச்சுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா அந்த மாம்பழம் நல்லா வேகட்டுங்க. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம மஞ்சத்தூள் அதில் சேர்த்து வேக வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இதெல்லாம் மாங்காய் கொதித்து நல்லா வெந்து வருது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மிக்சியை லைட்டாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிடுது. இப்போ ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் பச்சையாக சேர்த்த இல்லைங்களா, ஜீரகம் அதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு தான் அந்த 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறது. இப்போ நல்லா ஒரு குழிக்கரண்டி தயிரை வந்து நல்லா இதில் சேர்த்துக்கலாம். அதாங்க இறக்க போகிற டைமில் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு தாளித்து கொட்டிட வேண்டியிருக்காங்க. அவ்வளோதான், கிளறி விட்டுட்டு நம்ம பரிமாறுறதுக்கு மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சாதத்து கூட நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சாதத்து கூட சுட்ட அப்பளம், அது கூட மாம்பழத்தில் செஞ்ச புளிச்சேரி, கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்பாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.